இன்னைக்கு சூப்பர்மேனோட மோஸ்ட் பவர்ஃபுல் 2 வெர்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் 1 பில்லியன் பிரைம். இவருக்கு வீக்னஸ்னு ஒண்ணு கிடையாது. இவரோட பவர் லட்சக்கணக்கில் அதிகரிச்சிருக்கும். இவரால ரியாலிட்டியை மேனிபுலேட் பண்ண முடியும், மைண்ட் ரீட் பண்ண முடியும், டெலிகைனசஸ், ரியாலிட்டியை கிழிக்கிறது, உயிர் கொடுக்க முடியும். இவர் இம்மார்டல், சாவே கிடையாது இவருக்கு. ஜஸ்ட் ஒரு டிஎன்ஏ வச்சு லூயிஸ் லைனையும் இன்னொரு டிஎன்ஏ வச்சு கிரிப்டான் கிரகத்தையே உருவாக்கி இருப்பாரு. அந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல். மல்டிவர்ஸை தாண்டி பார்க்க முடியும், மல்டிவர்ஸை தாண்டி போக முடியும். ஐ மீன் டிசி மல்டிவர்ஸை தாண்டி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர். அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காஸ்மிக் ஆர்மர் சூப்பர். இவர் வந்து சூப்பர்மேன் வெர்ஷன்ஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல். சொல்ல போனா டிசிலேயே தேர்ட் மோஸ்ட் பவர். நம்ம டிசிலேயே ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் பிரசன்ஸ் மைக்கேல் அண்ட் லூசிஃபர். அதுக்கு அடுத்து காஸ்மிக் ஆர்மர் சூப்பர். இந்த சூப்பர்மேன் வெர்ஷனை ஏன் வந்து நம்ம பிரைம் வெர்ஷன்ல சேர்க்கலன்னா, இவர் நம்ம பிரைம் சூப்பர்மேனோட டிஎன்ஏவையும் அல்ட்ராமேனோட டிஎன்ஏவையும் சேர்த்து உருவாக்கி இருப்பாங்க. ஆனா லிட்டரலி மல்டிவர்ஸ் காட்னே சொல்லுவாங்க. சூப்பர்மேனை இதுக்கு மேல பவர்ஃபுல்லாவே பார்க்க முடியாத அளவுக்கு எழுதியிருப்பாங்க. இந்த சூப்பர்மேனை வச்சு 2 இஷ்யூ தான் வந்திருக்கு. அதே மாதிரி தான் பிரைம் 1 பில்லியனுக்கும் 2 இஷ்யூ தான் வந்திருக்கு. மோஸ்ட்லி 2 சூப்பர்மேனுமே ஓவர் பவர் தான். என்ன கேட்டீங்கன்னா நான் காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன் தான் ஓவர் பவர்னு சொல்லுவேன்.